தேதிகள் குறிச்சாச்சு. மறுபடியும் தென் மாவட்டத்துல கனமுதல் மிக கனமழையானது பதிவாக போகுது. போன மாசம் அக்டோபர் மாதத்துல தென் மாவட்டங்கள்ல எந்த அளவு மழை பதிவாச்சு நம்ம எல்லாருக்குமே தெரியும். கனமழையும், மிக கனமழையும், அதி கனமழையுமாக ரொம்ப தீவிரமா இருந்துச்சு. ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி போன்ற மாவட்டங்கள் கடந்த அக்டோபர் மாதத்தை நம்ம மறக்கவே முடியாது. அந்த அளவுக்கு மழை வாய்ப்பு ரொம்ப தீவிரமா இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தா பெருசா ஒன்றும் மழையவே காணோம். நிறைய நாட்கள் வெயில் மட்டுமே இருந்தது. நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தோம். ஆனா இப்போ மறுபடியும் தென் மாவட்டத்தில் மிக கனமழை பொறுத்தவரை தீவிரமா இருக்க போகுது. தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல அதிக மழை வாய்ப்பு காத்திருக்கு. அது என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். எந்தெந்த தேதிகளில் இந்த மழை வரும், எப்பொழுது நமக்கு மிக கனமழைக்கான வாய்ப்பு தென் மாவட்டத்தில் இருக்க போகுது அப்படிங்கிற முழு தகவலையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வட தமிழ்நாடு அப்போ என்னதாங்க ஆச்சு? எங்களுக்கும் மழை வருது, ஆனால் கொஞ்சம் தான் நமக்கு மழை கிடைக்குது. பெருசாக ஒன்றும் புயலோ அல்லது அதி கனமழையோ ரெட் அலர்ட்டோ எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தொடர்ந்து கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக நம்ம இது தெளிவாக வானிலை அறிக்கை பொறுத்தவரை நம்ம சொல்ல போகிறோம். கடைசி வரை வானிலை அறிக்கை கேட்டு பயன்பெறுங்க. யாரெல்லாம் இன்னும் லைக் பண்ணாமல் இருக்கீங்களோ கொஞ்சம் சீக்கிரமாக வானிலை அறிக்கை நீங்கள் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நண்பர்கள், உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. இப்போதாங்க உங்கள் சேனல் நான் முதல்ல பார்க்குறேன் அப்படிங்கிறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வரும் நாட்களில் மழை தேதி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா புயல் வாய்ப்புகள் தொடர்ந்து இருக்குமா அப்படிங்கிற பல கேள்விகள் இன்னமும் நிறைய பேர் தொடர்ந்து கேட்டிருக்கீங்க. அதற்கான பதிலையும் நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். தமிழகத்தில் ஒரு சில மாவட்டத்தில் மிக கனமழை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக தீவிரமடையும். அதில் எந்த மாற்ற கருத்தும் இல்லை. ஏன்னா ஏற்கனவே நம்ம 8ஆம் தேதி வரை சொல்லியிருந்தோம் இல்லையா? இப்போ மழை நீடிக்க போகுது. மழை பொறுத்த வரைக்கும் 14ஆம் தேதி வரை, நவம்பர் 14ஆம் தேதி வரை மழை நீடிக்க போகுது. ஏன்னா 9ஆம் தேதியிலிருந்து அடுத்த சுற்று மழை ஒன்று தமிழ்நாட்டில் ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிடுறோம். ஏன்னா ஏற்கனவே 8ஆம் தேதி வரை மழை தொடரும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில இப்போ இன்னும் கொஞ்ச நாட்கள் மழை நீடித்து நவம்பர் 14ஆம் தேதி வரைக்கும் நமக்கு மழை பெய்ய போகுது. இதில் எந்தெந்த மாவட்டத்தில் மிதமானதிலிருந்து கனமழை மற்றும் மிக கனமழை எல்லாமே இப்போ நம்ம பார்க்கலாம். பெரும்பாலும் வட தமிழகத்தில் கனமழையாக தான் இருக்கும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சி, அதே மாதிரி வேலூர் மாவட்டங்கள் நல்ல மழை கிடைக்குங்க. தயாராகிக்கோங்க. வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டையில் அதிக மழை வாய்ப்புகள் சற்று அதிகமாக இருக்கு. பெரும்பாலும் பகல் நேரங்களுக்கு அப்புறம் மழை வாய்ப்புகள் தீவிரமடையும். வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்களில் விட்டு விட்டு பரவலாக மழை நிச்சயமாக கிடைக்கும். ஆனால் ஒரு நாள் முழுவதும் மழை இல்லாவிட்டாலும் கொஞ்ச நேரம் நல்ல ஒரு மழை வாய்ப்புகள் தொடர்ந்து எதிர்பார்க்கலாம். அப்போ வட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மாவட்டங்கள் பாருங்க, பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழையாக நமக்கு ரொம்ப தீவிரமாக இருக்கும். அதே மாதிரி தென் தமிழகத்துல தான் மிக கனமழைங்கிறது வரப்போகுது. எங்க கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அப்படிங்கிறது கேட்டிருந்தீங்க இல்லையா? தென் மாவட்டத்தில் மிக கனமழை பொறுத்த வரைக்கும் வரும் நாட்களில் கண்டிப்பாக ரொம்ப தீவிரமாக இருக்கும். நீங்கள் ரொம்ப அலர்ட் ஆகிருங்க. ஏன்னா இனி வரும் நாட்கள் தான் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். ஏன்னா நமக்கு நவம்பர் மாதத்தில் ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கே வரக்கூடிய மாதம் தான். ஆனால் நமக்கு பருவநிலையில் சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. பருவக்காற்று பொறுத்த வரைக்கும் வங்கக்கடலில் நிலை வடகிழக்கு பருவக்காற்றில் சில அதிரடி மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. காரணம், நிறைய புயல்கள் பற்றி நம்ம பார்த்தோம். கடந்த நாட்களில் நமக்கு பசிபிக் பெருங்கடல் பகுதிகள் மற்றும் தென்சீன கடல் பகுதிகளில் உருவான அடுத்தடுத்த புயல்கள்னால தொடர்ந்து நமக்கு மழை பொழிவுகள் அப்படிங்கிறது குறைஞ்சி போயிருந்ததை நம்ம பார்த்தோம். ஆனாலும் வருகிற நவம்பர் 14ஆம் தேதியிலிருந்து வடகிழக்கு பருவக்காற்று முழுமையாக நம் பக்கம் திரும்புகிறது. காற்றுடைய திசையில் தமிழகத்திற்கு சாதகமான ஒரு சூழ்நிலையும் நிலவுவதற்கான வாய்ப்பு இருக்கு. தொடர்ந்து இந்த காற்று வலுப்பெறுவதற்கு முன்பதாக மழை மட்டும் நம்ம தொடர்ந்து எதிர்பார்க்க முடியும். எந்தெந்த தேதிகளில் இந்த மழை கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ முதலாவது நம்ம பார்க்கணும். அப்போ தென் மாவட்டத்தில் குறிப்பாக மதுரையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய தென் மாவட்ட பகுதிகள் 8ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரைக்கும் மழை ரொம்ப தீவிரமாக இருக்க போகுது. தென் மாவட்டத்தில் மழை விட போகிறது இல்லை. நான் நேற்றுக்கே கமெண்ட் செக்ஷனில் போட்டிருந்தீங்க, மதுரையில் மழை வந்துச்சு ப்ரோ, அதே மாதிரி விருதுநகர் பக்கம் மழை எங்களுக்கு வந்தது, தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரத்தில் ஒரு சில இடத்துல மழை கிடச்சிருக்கு, சில இடத்துல மழை பெய்யலை அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் எல்லாருமே நேற்றைய தினங்களில் தெரியப்படுத்தியிருந்தீங்க. அதே மாதிரி இன்னைக்கு காலை நேர வானிலை அறிக்கையிலையும் நிறைய பேர் கமெண்ட்டில் போட்டிருந்தீங்க.
கொஞ்சம் கொஞ்சம் மழை வந்துட்டு போகுது. ஆனா பெருசா நாங்க எதிர்பார்த்த அளவுக்கு மழை இல்ல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கவலைப்படாதீங்க. நமக்கு மழை தேதி நீடிக்க போகுது. நவம்பர் 14 வரைக்கும் நமக்கு மழை இருக்குங்கிறதுனால, இன்னும் எங்க ஊர்ல மழையவே காணோங்க அப்படின்னு ஏதாவது ஒரு ஊர் சொன்னீங்க அப்படின்னா, கண்டிப்பா அடுத்து வரும் நாட்கள்ல நிச்சயம் மழை கிடைக்கும். இன்று இரவு, நள்ளிரவு மற்றும் நாளைய தினங்களிலும் மழை வாய்ப்புகள் தமிழகத்தில் அதிகரிக்கும் என்கிறதுல மாற்று கருத்து இல்ல. அதனால நவம்பர் 14ஆம் தேதிக்குள் பெரும்பாலான பகுதிகளில் உறுதியாக மழை தீவிரமாகும். ஆனா அது வடகிழக்கு பருவமழைக்கு ஏற்ற ஒரு மழையாக இருக்குமா, ஒரு வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்துமா அப்படின்னா வட தமிழ்நாட்டில் இருக்காது. தென் தமிழ்நாட்டில் மிக கனமழை இருக்குங்கிறதுனால தாழ்வான பகுதிகளில் மீண்டும் தண்ணீர் சூழ்ந்து காணப்பட வாய்ப்பு இருக்கு. அதுதான் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம், விருதுநகர் போன்ற மாவட்டத்தில் பெரும்பாலும் கனமழையும், ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கான வாய்ப்பு தென் மாவட்டத்தில் உறுதியாக நம்ம எதிர்பார்க்க முடியும். அடுத்ததாக நம்ம அடுத்த சுற்று மழை பொழிவு இந்த 8 முதல் 14 தேதி வரை தென் மாவட்டங்கள் முழுவதும் அநேக இடங்களில் மழை கிடைக்கும். மதுரை, திண்டுக்கல்லிலும் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால பொறுமையாக இருங்க. அதுதான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நாள் முழுவதும் மழை இல்லாமல் விட்டு விட்டு கனமழை நிச்சயமாக நமக்கு வந்துடும். பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நிறைய பேர் இன்னும் எங்கள் ஊர் பகுதிகளெலாம் இன்னும் மழை இல்லாமல் வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. இந்த நவம்பர் மாதத்தில் 15ஆம் தேதி வரைக்கும் பகல் நேரங்களில் ஒரு சில இடங்களில் வெயிலும் காணப்படும். அதே மாதிரி இரவு நேரத்திலேயோ அல்லது நள்ளிரவிலேயோ மழையும் பதிவாகிறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது. அடுத்ததாக வட தமிழக கடலோர மாவட்டங்கள், சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய பகுதிகளில் கனமழையாக எதிர்பாருங்க. அதே மாதிரி உள் மாவட்டத்தில் வேலூர் முதல் சேலம் வரை இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகள், சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஈரோடு, திருப்பூர் போன்ற மாவட்டங்கள், சேலம், நாமக்கல், கரூர், திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை என பல்வேறு பகுதிகளில் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக தீவிரம் அடையும். ஏன்னா நமக்கு திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதி மற்றும் ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், வேலூரில் ஏற்கனவே நமக்கு மழை சற்று தீவிரமாக அங்கொன்றும் இங்கொன்றுமாக பதிவாகிட்டு இருக்கு. தொடர் மழை வாய்ப்பாக கடலோர மாவட்டத்திலும் மழை பெய்யாமலாம் கிடையாது. இரவு நேரத்தில், நள்ளிரவு நேரங்களில், அதே மாதிரி அதிகாலையில் கூட சில இடங்களில் பரவலாக நமக்கு மழை கிடைத்து வருது. கடலூர் மாவட்டத்தில் கூட எங்கள் ஊரில் மழை வந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் போட்டிருந்தாங்க. கடலூரில் ஓரளவு நமக்கு பரவலாக நல்ல ஒரு மழை கிடைத்தது அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ்லேயுமே போட்டிருந்தாங்க. தொடர்ந்து உங்கள் ஊரில் மழை வந்துச்சுன்னா மறக்காமல் நீங்கள் தெரியப்படுத்துங்க. அதே மாதிரி மழை வரலனாலும் சொல்லுங்கள், எப்போ நமக்கு மழை கிடைக்கும் அப்படிங்கிற அந்த தேதியும் நம்ம பார்த்துடலாம். ஆகவே வட தமிழக கடலோர மற்றும் உள் மாவட்டங்களில் விட்டு விட்டு அவ்வப்போது பரவலாக கனமழையானது பதிவாகும். சேலம் மாவட்டத்தில் மிதமான மழை வந்தது. நேற்றைய தினங்கள், அதற்கு முந்தைய நாட்களில் சேலம் மாவட்டத்தில் மிதமான மழை நமக்கு கிடைச்சிருக்கு. பெரிதளவு மழை இல்லைனாலும் ஓரளவு கனமழை பொறுத்தவரை சேலம் மாவட்டத்தில் பதிவானது பார்த்தோம். தொடர்ந்து இது போன்ற மழை பொழிவு தமிழ்நாடு முழுவதுமாக கணிசமாக அதிகரிச்சிருக்கு, ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி. அதனால தான் சொல்கிறோம், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படின்னு. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை, பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே அந்த பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் இனி வரும் நாட்களில் எப்போ புயல் வரப்போகுது, அடுத்த வெள்ளப்பெருக்கு எப்போ வரும்ங்கிற தகவல் தெரியும். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் அதிகாலை நேரங்களில் பனிப்பொழிவு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மற்றபடி வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்பு இல்லை. ஆனால் ஒரு பனிப்பொழிவு மட்டும் அதிகாலையில் எதிர்பார்க்கலாம். நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசிலாம் மழை கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். ஏன்னா தென்மேற்கு பருவமழையில் உங்களுக்கு அதிகமான மழை கிடைக்கும். வடகிழக்கு பருவமழையில் தாழ்வு பகுதிகள் உருவாகி தமிழகத்தில் முழுமையாக கரையை கடந்தால் மட்டுமே மேற்கு தொடர்ச்சி போன்ற மாவட்டங்களில் அதிக மழை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். ஆனால் தற்போதைக்கு எந்தவித தாழ்வு பகுதியோ அல்லது தாழ்வு மண்டலமோ கரை கடக்க வாய்ப்பு இல்லாததன் காரணமாக நமக்கு அதிக அளவு மழை வாய்ப்புகள் மேற்கு தொடர்ச்சியில் பதிவாக போகிறதில்ல. அதனால் வரக்கூடிய தேதிகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. 8ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி வரைக்கும் தென் மாவட்ட பகுதிகள் உங்களுக்கு கண்டிப்பாக கனமுதல் மிக கனமழை காத்திருக்கு. உஷாராகிடுங்க. முன்கூட்டியே தகவல் எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.